வணக்கம் மக்களே, நான் உங்கள் உதயா. நான் உங்கள் நரேன். இது உங்கள் குரு சிஷ்யா காணொலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா, ரெண்டு முக்கியமான விஷயம் தெரியுமா? தெரியலையா? அதாவது பழனி நிலம் இதை முறைகேடாக வித்ததா வந்துட்டு ஒரு கேஸ் வந்ததுல. ஆமாம், அமைச்சர் ரமேஷை வந்துட்டு அவரோட பேர் அடிபட்டுச்சுல. அதில் லாயரும் நம்ம சர்பதிவாளரும் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாங்க. அதில் லாயர் வந்து இறந்துட்டார் ஹார்ட் அட்டாக்ல. அப்படியா? அப்படி நியூஸ். என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் ஐசியூவில் இருக்காரு நம்ம சர்பதிவாளர். இருக்காரா? தெரியல. அப்படி ஒரு நியூஸ் வெளியில் வந்திருக்கு. ஒரே நாளில் மேபி 2 பேர் ரிசல்ட் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஏதாவது ஒரு சேஞ்ச் மைண்டில் எல்லாருக்கும் வந்துடும். ஸோ ஆரை போட்டு கோமா ஸ்டேஜில் இருப்பார் போகுது. இப்போ தெரியல கோமால இருக்காரா என்ன இருக்காரு, ஒரு அஃபிஷியலா ஒரு ஐசியூல இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மக்களே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடந்த பல மாதங்கள்லாம் இல்லை, சில மாதங்கள்ல பல லாக்அப் டெத், சிறைச்சாலை டெத் இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த நெல்சன் இதை பற்றிலாம் கொஞ்சம் பேசினா நல்லா இருக்கும்ல. ஏன்னா அங்கே சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய இருக்காங்க, மக்களுக்கு நல்ல விஷயத்தை எடுத்துட்டு போறாரு. அவரே எதை பற்றி பேச போறாரு? அவருக்கு நாம் தமிழர் பற்றி பேசுறதே டைம் கரெக்டாக இருக்கும். ஐயோ, நாம் தமிழர் ஒரு கேஸ் கொடுத்துட்டாங்களாம். ஐயோ அழுகுறாப்புல, கை காலெல்லாம் ஓட மாட்டேங்குது, உக்காந்துட்டு டிவி முன்னாடி நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர். இந்த ஒரு மணி தஸ்பி மணின்னு சொல்லுவாங்க, எடுத்துட்டு கடவுள் பேரே சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, அது மாதிரி நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் சொல்லிட்டு இருக்க ஒரே ஒரு ரோபோ யாருன்னா நம்ம நெல்சன். அதுவும் நெல்சன் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் உண்மையை தானே சொன்னேன், ஏன் அவதூறு? என்ன? அவரோட அட்ரஸை ரிவீல் பண்ணிட்டாங்களாம். ஏதோ பொண்ணு நினைக்கிறேன், அவரு தெரியல, பொண்ணு வீடு இல்லை. ஏன் அட்ரஸ் ரிவீல் பண்ணக்கூடாதா என்ன? அது வந்து டிஃபமேஷன் கேஸில் அது கூட வந்துருமா? என் அட்ரஸை என்னை கேட்காம கொள்ளாமல் நீங்கள் எப்படி ரிவீல் பண்ணிட்டீங்க? இல்லை, எனக்கு புரியல. இப்போ நான் வந்து உங்கள் மேலே கேஸ் தர போகிறேன். நீங்கள் யாரு, நீங்கள் எங்கே இருக்கீங்க, அவர் வீடு எங்கே இருக்கு, இதெல்லாம் போலீஸ் கேட்டு எழுதிப்பாங்க தானே? எழுதிப்பாங்க. இப்போ அட்வொகேட் நெல்சன் எங்கே இருக்காரு, கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு, இப்போ அந்த ஃபோன் நம்பர் இவர் தான் சொன்னா சரி, அந்த ஃபோன் நம்பர் யாரோட ஆதாரில் இருக்கும்? இல்லை, அதுதான் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தா ஆக்சுவலாக இவர் உண்மையிலேயே அட்வொகேட் தானு டவுட்டாக இருக்கு. எல்லாருக்கும் டவுட் இருக்கு. படிச்சு சொன்னாப்ல, அவர் படிச்சுட்டு இருக்காப்ல, இப்பதான் படிச்சுட்டு இருக்காப்ல. நான் காலேஜ் படிக்கிற பையனை பார்த்து என்ன போட்டு நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, அட்வொகேட்னு போட்டுக்கிறாரு. அது பார்னு போடுவாங்க, இவரே போட்டுக்கிட்டாரு. யூடியூப் யார் கேட்க போறா? சீரியஸா சொல்றீங்களா? சும்மா ஏப்பா என்ன சொல்றாரு? இன்னைக்கு வீடியோல பார்த்து நான் ஒரு படிச்சுட்டு இருக்க காலேஜ் போற பையனை நீங்க வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா நான் எங்க போவேன்? எனக்கு நீங்க யாருமே இல்லையே. நான் வந்து டிவிகேல 2024 அப்போ நான் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணேன். ஆனாலும் பொதுமக்களுக்காக நான் வந்து பேசணுன்றதுக்காக நான் கட்சியில போய் ஜாயின் பண்ணல. அந்த ஒரு விஷயமாவது உண்மையா இருக்கும்னு நினைச்சேன் நானு. அதுவும் பொய்யா இருக்குது. எல்லாம் வச்சுட்டு நான் என்னத்த சொல்றது? அதாவது எப்படி சொல்றதுன்னா, அதுக்கப்புறமா ஆக்சுவலா அது முடிச்சிடலாம். ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போறோம் அப்படின்னா, ஒருத்தங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, சும்மா பேர் சொன்ன உடனே தெரிஞ்சிருமா யார் அவரு, எந்த ஏரியால இருக்காரு, எந்த அட்ரஸ்ல இருக்காருன்னு சொன்னாதான் இந்த ஊர்ல இந்த அட்ரஸ்ல இருக்க நெல்சனுக்கு நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் போலீஸ் எடுத்துப்பாங்க. நம்ம போலீஸ் கிட்ட போயிட்டு நாங்க நெல்சன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, யாரு நெல்சன் மண்டேலா மேலையா? இல்ல, அவதூறு நெல்சன். படங்கள்லயே கிளியரா காமிக்கிறாங்க சீன்லாம். நம்ம ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போனா போலீஸ் ஃபர்ஸ்ட் ரைட்டர் என்ன கேட்பாங்க, யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, இந்த மாதிரி பேர், நீங்க பேர் சொன்னே தெரிஞ்சிருமா, அட்ரஸ் கொடுமா, அப்படிதான் போலீஸ் கேட்பாரு. ஆனா ஒண்ணுங்க, அட்ரஸ் கொடுக்க கூடாதுன்னா எப்படி? எனக்கு புரியலையே. இல்ல, ஆனா ஒண்ணு எனக்கு நீங்க சொன்னீங்க பாருங்க நடுவுல, அதாவது யாரை அடிக்கணும், அவரு கரெக்டா பதவிக்கே வரக்கூடாது, பதவிக்கே வந்தாலும் அவருக்கு பிரச்சனை, நம்ம சைலண்டா விட்டா மேபி மக்கள் வந்து விழிப்புணர்வா ஓகே இவர் நல்லவர் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. ஒரு 10 பேரா செஞ்சு இவர் தப்பு செஞ்சாரோ இல்லையோ, இவர் தப்பானவர் சொல்லிட்டே இருந்தா போதும், அது தப்பா போயிடும். அப்படியே நடக்குது. சோ அதனால அவர் வந்துட்டு ஆட்சிக்கு வர மாட்டாரு. ஆட்சிக்கு வராதவரை நம்ம போட்டு என்ன வேணாலும் பண்ணலாமே, அடி அடிக்கலாமே. வரவும் போறவங்களாம் நீங்க சீமான ஒரு பேரை எடுத்து பேசி நீங்க வந்து பொழப்பு நடத்திட்டு இருக்கீங்க. உண்மையிலேயே சொல்றேன், சீமான நல்லதே செய்யலையா? யார் உங்களுக்கு மரம் மாநாடுன்னு எக்ஸாம்பிள், மரம் முக்கியம், அதுவே சிரிக்கிறாங்க சொல்லிட்டு. மரத்துக்கு மாநாடு போடுறாங்க, கால்நடைக்கு மாநாடு போடுறாங்க, நீருக்கு மாநாடு போடுறாங்க. இதெல்லாம் என்ன? எந்த அரசியல்வாதியாவது அதாவது தேனியை பத்தி அரசியல் பேசியிருக்காங்களா? தேனி நம்ம நாட்டுக்கு, அதாவது மனித வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம் சொல்லி ஒருத்தர் வந்து அரசியல் மேடையில மக்களுக்கு பேசியிருக்காருன்னா எனக்கு தெரிஞ்ச அது சீமானவர் தான். நான் சொன்னோன்னே என்னோட அப்படியே ஒரு இதை சொன்னா சொல்லுவாங்க, தேனி எல்லாம் யாரு இப்ப பேசுவா, தேனி வந்து கொட்டிச்சுன்னா நீ வருவியா அப்படின்னு கேட்பாங்க. இல்ல, அவங்க அப்படிதான் கேட்பாங்க. சரி, இப்ப டிவி கேல எனக்கு சரி, எனக்கு நீங்க டிவி கேல அந்த சப்போர்ட் பண்றவங்களை பத்தி பேசினா ரொம்ப எமோஷனல் ஆகுது, எனக்கு டென்ஷன் ஆகுது. சரி, உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன், ஒரு மனித குலத்துக்கு தேனி ஏன் முக்கியம்? அது எப்படின்னா, அந்த
பாலினேஷன் சொல்லுவாங்கல்ல, அதுல ரொம்ப அதிகமா நம்ம உலகத்துல ஒரு பூச்சி வந்து அதிகமா என்ன சொல்லுவாங்க, பார்ட்டிசிபேஷன் பங்களிக்கிறது உணவுக்கு. காய்கறிகள், பழங்கள், இந்த மாதிரி விஷயத்துல அதோட ஒர்க் இல்லைன்னா நமக்கு கம்மியாயிடும், உணவு பற்றாக்குறை ஆயிடும். அப்போ மனிதனோட வாழ்க்கையை அங்க கேள்விக்குறியில போய் நின்றோம். இந்த விஷயத்த எந்த அரசியல் தலைவர், எல்லாரும் வந்து இங்க மொழி பேசி அரசியல் பண்ணியிருப்பாங்கப்பா, நிறைய பேர், கலைஞர் கூட மொழி பேசி அரசியல் பண்ணியிருக்காரு, அவரு ரொம்ப சாணக்கியன்னு சொல்லுவாங்க, கூட்டாட்சி வச்சு அரசியல் பண்ணியிருக்காங்க. இவர் ஒருத்தர் தான் நான் யாரு கூடயும் சேர மாட்டேன்ப்பா, நான் வந்தப்ப கொள்கை, என்னோட கொள்கை என்ன, திராவிடத்து கூட சேர மாட்டேன், சேரவே சேரல, அப்படி இருந்து ஒருத்தர் வராரு. அப்போ அவர்கிட்ட நம்ம கத்துக்கிற விஷயம் என்னன்றது, ஒரு மனுஷனா எல்லாரும் அரசியல் அது ஒரு காவாடா, அரசியல் ஏன்டா போவான் அப்படி சொல்லுவோம். ஆனா இவர் மட்டும்தான் ஆசிரியர், ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கறதெல்லாம் வந்துட்டு இங்க சொல்லி கொடுத்துருக்காரு. நீங்க அரசியலுக்கு வந்தீங்களா இல்ல மக்களுக்கு நல்லது சொல்லி கொடுக்க வந்துக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு ஒரு ஸ்டேஜ்ல. அரசியல்ல வரதுக்கு முன்னாடி அவரை எனக்கு எப்படி தெரியுமா தெரியும், மக்களுக்கு ஏதோ நல்லது எடுத்து சொல்றாருன்னு நினைச்சிருந்தேன். அவர் அரசியல்வாதவே தெரியாது எனக்கு, அவர் அரசியல் பண்ண வந்திருக்காருன்னு தெரியாது எனக்கு. எங்களுக்கு எல்லாம் வந்து உண்மையா சொல்ல போனா அவரை வந்துட்டு நாங்க அரசியல்லாம் நாங்க நினைச்சது என்னன்னா, நான் காங்கிரஸ் கட்சியில இருந்தேன் சீரியஸா, ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது மாணவர்கள். எப்பனா டிப்ளமா காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்ல படிக்க சொல்ல யூத் காங்கிரஸ் அந்த டைம்ல வந்துட்டு ஜாயின் பண்ணேன். அப்போ வந்துட்டு ஒரு ஏரியாலையும் வந்துட்டு கவுன்சிலர் எலெக்ஷன் மாதிரி பதவி, மாவட்ட செயலாளர், அதாவது வட்டம், மாவட்டம், அந்த மாதிரி செயலாளர், பொருளாளர், துணை செயலாளர், துணை பொருள், இந்த மாதிரி எலெக்ஷன் லோக்கல் பாடி மாதிரி வெறும் காங்கிரஸ் டீமுக்குள்ள, அதுவும் யூத் மாணவர்கள் நீ சொல்லிட்டு அதுக்காக போயிட்டு நான் உழைச்சா, அங்க உள்ள போயிட்டு ஜெயிச்சவங்களை கூட்டிட்டு போயிட்டு நம்ம உட்காந்து ஒரு இடத்துல ஓட்டு போறதுக்காக சேலத்துக்கு போவோம், ஸ்டேட்டுக்கு, டிஸ்ட்ரிக்ட் எல்லாரையும் எடுத்துட்டு போயிட்டு ஸ்டேட் எலெக்ஷனுக்காக. அப்ப நவீன் சொல்லிட்டு காங்கிரஸ்ல இருந்தாப்ல, அவங்களுக்கு அப்போ ஜிகே மூப்பனார் அந்த டிபார்ட்மெண்ட் செப்பரேட்டாவும், சிதம்பரத்துக்குன்னு ஒரு செப்பரேட்டாவும் ஒரு டீம் இருக்கு தமிழ்நாட்டுல. காங்கிரஸ்ல பிரிச்சு ரெண்டு டீம் இருந்தது அந்த டைம். அப்போ நாங்க வந்துட்டு ஜிகே வாசன்ல அந்த டீம்ல, அதான் மூப்பனார் அவங்க டீம் கூட இருந்தோம். அப்போ நான் ஒரு மண்டபத்துல போட்டு எங்களை அடைக்கிறாங்க, இங்கதான் இருக்கணும், எங்கேயும் போக கூடாது அப்படின்ட்டு. ஒரு ரூம் ஏசி ரூம் ஃபுல்லு சரக்கு பாட்டில். என்னடா பண்றீங்க, என் கூட வந்தவங்க சரக்கு எல்லாம், இது எங்கேயோ போதே சொல்லிட்டு அப்போ கன்றாவையும் தூக்கி போட்டு வந்தவன் தான். சத்தியமா நான் நினைச்சது என்னன்னா, அடுத்த போஸ்டிங்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு போனோம். ஒரு படிக்க சொல்லவே நம்மளுக்கு ஒரு ஆர்வம் சோசியல் சர்வீஸ்ல. சோ ஒரு போஸ்டிங்ல போயிட்டு மேல இருந்தா அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு மேலே ஏறி பேசுவோம். அன்னைக்கு அந்த ஆசை இருந்தது. அதுக்கப்புறம் எப்போ இந்த பாட்டில் எல்லாம் பார்த்தனோ அப்பவே அரசியல் தேவையில்ல. இந்த அரசியல் கட்சியில இருக்கவங்களுக்கு எல்லாம் நீங்க சரக்குல பார்ட்டிசிபேட் பண்ணாதான் இல்ல. ஆக்சுவலி ராகுல் காந்தி எப்படி பேசினார்னா ஒரு எழுச்சியா பேசுவார். இப்ப எப்படி சீமானன நம்ம வந்து ராகுல் காந்தி எப்படி பார்த்தோம்னா, மாணவர்கள் அந்த டைம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமா ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இங்கிலீஷ்ல ஹிந்தில பேசுறப்ப நான் வந்து இப்போ 6வது வரைக்கும் நான் ஹிந்தி தான் படிச்சேன். இப்போ அப்படிதான் பேசுறேன். ஆமா, நான் 6வது வரைக்கும் ஹிந்தி தான் படிச்சேன். எனக்கு ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கும் ஹிந்தில. நான் அதை பத்தி ஆனா நம்ம தமிழ் மீடியத்தை தள்ளப்பட்டோம். எப்படின்னா ஃபினான்ஷியல் ஃபேமிலி சிச்சுவேஷனால தமிழ் மீடியத்தை தள்ளப்பட்டு அதுக்கப்புறம் தமிழை கற்று இன்னைக்கு தமிழை ஓரளவுக்கு நான் படிக்கிறேன் எழுதுறேன்னா அதுக்கு காரணமே குடும்ப சூழ்நிலையால நான் படிக்க ஆரம்பிச்சேன். விருப்பப்பட்டு படிக்காத மொழி. ஆனாலும் இன்னைக்கு எப்பா கடவுள் நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டாருப்பா, இதெல்லாம் நீ படிக்காம போயிட்டா எப்படா லைஃப்ல தமிழ்நாட்டுல இருந்துட்டு தமிழை எழுத படிக்க தெரியலன்னா எப்படா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தமிழை படிக்க ஆரம்பிச்சோம். +2 வரைக்கும் அந்த தமிழ் என் கூட வந்தது. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் நான் காலேஜ்ல போய் படிச்சேன். தமிழ் இன்னைக்கு கூட நம்ம சரளமா படிக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல தள்ளப்பட்டிருக்கோம். ஸோ தள்ளப்பட்டன்றதை விட பிடிச்சிருச்சு. என்னதான் நீங்க சொல்லுவீங்க தமிழ் என்ன விருப்பப்பட்டு அது 6வது வரைக்கும் படிக்கல, ஒரு படிக்கணும்ன்ற சூழ்நிலை வந்து படிச்சேன் அப்படின்னு சொல்றேன். ஆனா நான் என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ்ன்றது பாத்தீங்கன்னா என்னோட எல்லா கிளாஸ்லயுமே தமிழ் வந்து அந்த டாப் 2ன்னு இருக்கும்ல, எப்பவுமே நான் எடுக்கிற மார்க்ஸ்ல டாப் 2ல தமிழ் இருக்கும். பிளஸ் 10th பாத்தீங்கன்னா டாப் 2, பிளஸ் 2ல பாத்தீங்கன்னா பெஸ்ட் மார்க் அதுல தான். இப்படி இருந்தோம், இப்படி நல்லா படிச்சோம். தமிழ் மேல அந்த பற்றுன்னு இருக்குல்ல அது வரல. எப்போ சீமானண்ணனை பார்க்க ஆரம்பிச்சோமோ, சீமானண்ணன் எப்ப பேச ஆரம்பிச்சாரு தமிழை பத்தி, அப்பதான் தமிழுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கு, தமிழ்ல இவ்வளவு பற்று. ஏன்னா நான் என்னதான் தமிழ் நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்தாலும் சீமானண்ணன் சொல்ற சில வேர்ட்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது. நம்ம தூய தமிழ்ல கவருக்கு நெகிழின்னு பேர் இருக்குன்னு அவ சொல்ல எனக்கு தெரியும். நான் வந்து லோக்கல் தமிழ், அதாவது சென்னை. இப்ப நான் நெகிழின்னு சொல்றேன், எத்தனை பேருக்கு அது பிளாஸ்டிக் கவருக்கு நெகிழின்னு பேர் தெரியும்? சிரிப்பாங்க. இதே டிவிக்கு இடத்துல போயிட்டு நம்ம நின்று அந்த நெகிழியை ஏன் கீழே போட்டீங்க அப்படின்னு கேட்டா, நெகிழி கீழியா, நெயில் கட்டுறா அப்படின்னு. உண்மை, இது ரியல். வெறும் டிவி கேண்ட் இல்ல, ஆக்சுவலி தமிழ்நாடு இப்படிதான் இருந்தது, இப்படிதான் இருந்தது. அப்போ ஒரு சில இடத்துல அரிய வகைன்னு சொல்லுவாங்க. எப்படி இந்த மாதிரி தூய தமிழ்ல படிக்கிறாங்க. அதாவது என் ஸ்கூல்ல பார்த்தனாக்கா யாராவது ஒரு 2 பேர் இருப்பான், சுத்த தூய தமிழ்ல படிப்பான். அவனை பார்த்தா வந்து சாம்பார்னு. கரெக்ட். ஏன்னா அவனுக்கு என்னடா நம்மளெல்லாம் விட்டுட்டு ஒரு தனியா தெரியுறான் அப்படின்னு சொல்லி அவனால எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி இலக்கணமா படிக்கிறான், ஒரு டிஃப்ரெண்டா இருக்கிறான் அப்படின்னு நினைப்போம். இன்னும் சொல்லணும்னா எல்லா
ஸ்கூல்லயும் தமிழ்லையா தமிழ் அம்மாங்கள கலாய்க்கிறது அதிகமா இருக்கும். நீ வேற, நான் ஹிந்தி இங்கிலீஷ் படிச்ச ஸ்கூல்ல தமிழ் பேசிட்டோம்னா ஒரு போர்டு எழுதிடுவாங்க. எங்க ஸ்கூல்ல தமிழ் மாலை மாதிரி போட்டு, எங்க ஸ்கூல்ல தமிழ் பேசினா ஃபைன் 5 ரூபாய். ஃபர்ஸ்ட் 5 ரூபாய் ஃபைன். அதே நாள் செகண்ட் மாட்டினா 10 ரூபாய் ஃபைன். அதே நாள் மூணாவது மாட்டினா ஆர்சிஎம் ஸ்கூல்ல நான் படிச்சது ஆவடியில. ஆர்சிஎம் ஸ்கூல்ல இதான் நிலைமை. ஆனா அங்க இருந்து கவர்மெண்ட் ஸ்கூல் எப்ப தள்ளப்பட்டனோ தமிழ் அப்படியே சரளமா வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஜமாலியா பெரம்பூர்ல தமிழ் படிச்சேன். படிக்காத ஸ்கூலே இல்ல, எல்லா ஸ்கூல்லயும் கை வச்சிட்டோம். அந்த மாதிரி போயிடுச்சு லைஃப். ஆனா இப்ப நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, அட்வொகேட் நெல்சன் அவரே, சீமான் அவர் வந்து அவதூறா பேசிட்டு இருக்காரு, நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நாங்க அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டது என்ன தெரியுமா? நல்ல விஷயங்கள், அதாவது நாட்டுக்கு தேவையான விஷயங்கள். மரத்தை வெட்டக்கூடாது, உயிரினங்கள் முக்கியம் வாழ்க்கைக்கு. நம்ம மட்டும் வாழ்றதுக்கு இந்த உலகம் இல்ல, எல்லாருக்குமான உலகம். அதுக்கப்புறம் அரசியல்ல வந்துட்டு திராவிட அரசியல்ன்றதே வந்துட்டு தெளிவுபடுத்தினது அவர் தான். திராவிடன்றது எங்க இருந்து வந்தது? இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, காவேரி நதி நீர் பிரச்சனை இருக்கு, திராவிடப்பா நம்மளாம் திராவிடர்ப்பா, அந்த தண்ணியை கொஞ்சம் விடுப்பா. ரத்தம் கொடுக்கறதுக்கு திராவிடம் யாராவது சொல்லு பார்ப்போம். இன்னைக்கு வந்துட்டு நாம் தமிழர்ல, நாம் தமிழர் பேரை சொல்ல தேவையில்ல, யாருக்காவது நீங்க பாக்குறீங்களே, என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி பிளட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பாருங்க, உடனே நாம் தமிழர் பாசறை, அதாவது அதுக்குன்னு செப்பரேட்டா இது இருக்கு, டீம் இருக்கு. உடனே உங்களுக்கு அது தேவையானதை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஒரு எமர்ஜென்சி, உயிர் போற சிச்சுவேஷன் இருந்தாலும் சரி, மருத்துவ ரீதியா உங்களுக்கு தேவைன்னா கூட சரி, எல்லாத்துக்குமே உதவி செய்யறதுக்கு நாம் தமிழர் ரெடியா இருக்காங்க. அப்படிலாம் பார்த்த ஒரு நாம் தமிழர் கட்சியை கூட இருந்து எப்படி எங்களுக்கு மனசு வரும் விட்டு வர? நீ அவதூறா பேசிட்டு இருக்க. எவ்வளவு அவதூறு! ஒரு சில விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, நீ சஸ்டெயின் பண்றதுக்காகவே அவரை டூலா யூஸ் பண்ணிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போதே ஒரு நாள் வருவாரு அண்ணன், அன்னைக்கும் உங்களெல்லாம் மன்னிச்சு தான் விடுவாரு. டோன்ட் வரி, இந்த பழி வாங்குற கேஸ் எல்லாம் நடக்காது. ஆனா உண்மையிலேயே எவ்வளவு நல்லவர்ன்றதை அன்னைக்கு தான் தெரியும். இன்னைக்கு எல்லாருமே பேசுறீங்க. ஏன் இந்த ஜெகதீஷ் பண்ணி இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒன்னு மட்டும் கன்ஃபார்மா புரிஞ்சுக்கணுங்களா, யூடியூப்ல நீங்க போடுற வீடியோ எல்லாம் கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். அவங்க புள்ள, குழந்தை குட்டி, புள்ள வருவான், பேரம் வருவான், உங்க ஃபேமிலி உருவாகும். அந்த டைம்ல கண்டிப்பா ஒரு நாள் நாம் தமிழ்ல இருந்து யாராவது ஒருத்தர் ஜெயிப்பாங்க, அவங்க ஆட்சிக்கு வருவாங்க. அவங்க பண்றதை பார்த்துட்டு அவங்க பெருமைப்படுவாங்க, நீங்க அசிங்கப்படுவீங்க. கண்டிப்பா நடக்கும். இப்ப என் குழந்தை வந்துட்டு, ஏன்பா சினிமா பார்த்து என்னப்பா கத்துக்கிட்டோம், சீமான வீடியோ பார்த்தா நிறைய விஷயம் கத்துக்கலாமேப்பா. ஸோ ரியல்ல ஒரு முக்கியமான விஷயம், தேவைப்படுற விஷயத்த கத்துக்கிறது தான் நமக்கு தேவை. சும்மா உட்காந்துட்டு ஒரு படத்தை பார்த்துட்டு ஒரு கலாச்சிட்டு போறது எனக்கு அது பெருசா தெரியல. நான்லாம் சின்ன வயசுல அவ்வளோ படத்துக்காக அப்படிலாம் போனேன் நான். ஆனால் எப்போ இந்த அரசியல், இந்த ஒரு ஈடுபாடு இதெல்லாம் வந்ததோ, அப்படியே நான் வெளிநாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோஸ் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர். அப்படிதான் படம் பார்க்கறது அப்படின்றது அது ஒரு கைண்ட் ஆஃப் ஹாபியா கூட வச்சுக்கலாம். ஓகேவா? படம்னா ஹாபியா வச்சுக்கலாம். அதுலயே மூழ்கிடக்கூடாது. அதுல மூழ்கிட்டு அதுல வரவங்க எனக்கு ரோல் மாடல், என் வாழ்க்கையே அவர் தான், அதெல்லாம் கொஞ்சம் கூட என்ன சொல்றது, புத்தி கெட்டத்தனம். அது எனக்கு புரியல அது எப்படின்னு. அவங்கள நம்ம ரோல் மாடலா எடுத்தா நம்ம ஆக்டர் தான் ஆகணும், உட்காந்து வேலை செஞ்சு கூடாது. நீங்க போனா உங்களை ரசிப்பாங்களா? ஒரே ஒரு சாங் எடுத்து ரிலீஸ் பண்ண சொல்ல, நான் ரோல் மாடல் சொல்றேன், நான் வந்து விஜய் என்ன ரோல் மாடல் சொல்றவங்க எல்லாம் ஒரு பாட்டு எடுத்து ரிலீஸ் பண்ணா நல்லா போயிடுமா? விஜய் என்ன வீடியோ போற மாதிரியே யாராவது பாப்பாங்களா? முதல்ல இல்ல, இன்னொரு ஒரு விஷயம் சொல்லணும். இன்னைக்கு தேனி மாவட்டம் தெரியுமா? அங்க வந்துட்டு ஒரு கிராமம் இருக்கு, மலை கிராமம். அதுல ஒரு 9 கிராமங்கள் இன்னைக்கு இல்ல, ரொம்ப நாளா அது வந்து ஒரு கேஸ்ல இருந்தது. எப்படின்னா ரிசர்வ்டு, டைகர் ரிசர்வ்டு ஃபாரஸ்டா, புலிகள் சரணாலயமா, அதை வந்துட்டு கோர்ட்ல வந்துட்டு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. இங்க இருக்கிற யாரா இருந்தாலும் ஆக்கியூபைட் பீப்புள்ஸ் அவங்க எல்லாருமே நீங்க வெளியேற்றணும். அப்போ ஒரு 4-5 தலைமுறையா அங்க இருக்கிறவங்கள வெளியேற்றுறது நியாயமா? எதுக்கு வெளியேற்றணுமா? அது பாதுகாக்கப்பட வேண்டிய இடமா? அதனால அங்க இருக்க மக்களை ஃபர்ஸ்ட் வெளியில எடுக்கணுமா? அரசியல்வாதி உண்மையிலேயே நீங்க காட்டு அப்புறமா நிலம் நீரெல்லாம் பாதுகாக்கணும்னா சத்தியமா சொல்றேன், காவேரியை போய் பாதுகாருங்க. அந்த கேஆர்பி டேமை பாருங்க, அங்கிருந்து வர தண்ணியை, இதுக்கெல்லாம் கவனம் செலுத்தாத நீங்க அரசாங்கம் எப்படி அவர் மக்களை வந்துட்டு துரத்தி அடிக்கிறதுல அவ்வளோ ஆர்வமா இருக்கீங்க? இல்ல, படம் நிறைய எடுக்கிறாங்க, காட்டுறாங்க, எனக்கு புரியல எதுக்கு. உண்மையிலேயே அக்கறை இருக்குன்னா உங்களுக்கு வந்துட்டு இயற்கை மேல அக்கறை இருக்கு நம்மளோட. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க பாதுகாக்க மாட்டாங்க, அந்த உள்ள வாழ்றாங்கல்ல அவங்களே நல்லா வச்சுப்பாங்க. அதுதான், அவங்க தான் காட்டை நல்லா பாதுகாத்துப்பாங்க. என்னோட தோட்டம்டா, என்னோட தோட்டம், அது நான், என்னோட ஊரு, என்னோட வீடு, நான் தான் ரசிப்பேன், நான் தான் அதை பாதுகாப்பேன். இன்னும் சொல்லணும்னா அது புலிகள் சரணாலயமா இருக்கிறதுக்கு காரணமே அவங்க தான். இல்லன்னு செய்ய இன்னைக்கு அதானியோட ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் வந்துடும். ஆக்சுவலா இதுதான் மேட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இவங்க எல்லாம் ஒன்று தள்ளிட்டு அங்க ஏதாவது ப்ராஜெக்ட் கொண்டு வரணும். அங்க எத்தனை எஸ்டேட் இருக்கு தெரியுமா? எத்தனை பேர் அங்க ஏலக்காய் தோட்டம், லவங்கம், மிளகு, உணவு தரக்கூடிய முந்திரி தோட்டங்கள், இதெல்லாம் தரக்கூடிய விஷயங்கள் அங்க இருக்கு. அதுக்கான ஃபார்ம், அதாவது விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க வாழ்வாதாரமே அதை வச்சுதான் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி அதை அப்படியே
கலைக்கணும் தோணுது. அதெல்லாம் கூட்ட கலைக்கிற மாதிரி, ஒரு தேன் கூட்ட கலைக்கிற மாதிரி. இதுக்கப்புறம் பண்ணுவாங்களா என்ன அதெல்லாம்? இவ்வளவு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. நாம் தமிழர் இருக்காங்களா கூட? நாம் தமிழர் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாரும் சேர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். அதெல்லாம் பண்ண முடியாது. இதுக்கப்புறமேட்டு எப்படி பண்ணுவாங்க? எனக்கு அதை பார்க்க சொல்ல உண்மையிலேயே விஜய் அண்ணன் மக்களுக்கானவரா இருந்தா எல்லாருமே அந்த 1.25 கோடி பேர் அதான் சொல்றாங்க. இந்த மாதிரி மக்களை வந்துட்டு அவதிப்படுற இடத்துல தள்ள மாட்டாங்க. இன்னைக்கு பாருங்க, ராமநாதபுரத்துல தண்ணி இல்லாம அவ்வளோ பேரு வண்டியில தள்ளிட்டு வந்துட்டு தண்ணி கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி இப்போ வீடு இல்லாம கஷ்டப்படுறாங்க. பூந்தமல்லியில பாத்தீங்கன்னா அங்கேயும் வந்துட்டு வீடு இடிச்சாங்க, ஒரு 7-8 வீடு, அவங்களும் கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் ரீசெண்டா வேற திருப்பூர் ஏதோ ஒரு இடத்துல அங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு 40 வீடு இடிக்கிறதுக்கு நோட்டீஸ். இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே நீங்க மக்களுக்காக வந்தீங்களா இல்ல வேற ஏதோ ஒரு சிச்சுவேஷன் உங்களை அங்க தள்ள வச்சுதான்? மக்களுக்காக வந்தா கோர்ட்லயே ஆர்டர் கொடுத்தாலும், உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இப்போ கர்நாடகால கோர்ட்ல ஆர்டர் கொடுத்திருக்காங்க. அதாவது காவேரி தண்ணி வந்து நம்ம திறந்து விடணும், இத்தனை டிஎம்சி சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க திறந்து விடல. அவங்க அந்த கோர்ட்டோட ஆர்டரை அவங்க மதிக்கல. ஆனாலும் நான் ஒன்னு கேட்கிறேன், தமிழ்நாடு அரசாங்கத்தை, மக்கள் வாழ்க்கைக்கு ஆபத்தா ஒரு விஷயம் இருக்கு ஆர்டர்னா அதுக்காக நீங்க எப்படி சப்போர்ட் பண்ணலாம்? அவங்க தண்ணி, நமக்கு கிடைக்க வேண்டிய தண்ணி, அத்தியாவசிய தண்ணிக்காக அவங்க மதிக்க மாட்டாங்க. ஆனா நம்ம வாழ்றதுக்காக நீங்க என்னதான் எமோஷனல், அவங்களுக்கு அதெல்லாம் கேரே இல்ல. அவங்க கேர் பண்ண மாட்டாங்க. ஆனா டிவிகேல இருக்காங்கல்ல தற்குறி இந்த கூட்டம், அவங்க எல்லாம் இதுக்கும் சப்போர்ட், இதுக்கும் முட்டு கொடுத்துட்டு வருவாங்க. என்னன்னா, உங்களுக்கு வெளியே நடக்கிற நல்லதெல்லாம் தெரியாதா? சிட்டியை இன்னும் மாடர்னைஸ் ஆக போறாரு, அதை பத்தி எல்லாம் பேச மாட்டீங்களா? சும்மா காட்டுல இருக்கவங்கள வெளியே தத்துனாங்க, கூட்டுல இருக்கவங்க வெளியே தத்துனாங்க பேசுவாங்க. இப்பெல்லாம் பேசுவாங்க. ஏன்னா அவ்வளவுதான் அறிவு அவங்களுக்கு இருக்கு. தயவு செய்து சொல்றேன் மக்களே, அதாவது சென்னை சிட்டியை விட்டுருங்க. சென்னை சிட்டி ஸ்டார்டிங்ல சொன்னீங்களே தேனியை பத்தி பேசுனீங்களா, அதுக்கே சில பேர் சிரிப்பாங்க, கமெண்ட் வரும். அவ்வளோதான் இந்த நாலேஜ். நம்ம இவங்க கிட்ட பேசி என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. பட் ஆனா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, அந்த நம்பிக்கைக்காக நானும் சப்போர்ட் பண்றேன். பார்க்கலாம். இந்த அம்பாசமுத்திரத்துல இன்னும் அபிஷியலா சொல்லல, ஆனாலும் நான் என்ன கேட்கிறேன்னா, அம்பாசமுத்திரம் மக்கள் எல்லாரும் ஒரே ஒரு விஷயத்துக்காக கொடுத்து பார்க்கணும். சரி, நம்ம அண்ணன் வந்து உள்ள போனா என்னதான் பண்ணுவாருப்பா? ஒண்ணுமே செய்யலையா? முற்றுப்புள்ளி வச்சிருங்க நாம் தமிழருக்கு. டோட்டல் தமிழ்நாடு நானே விட்டுறேன்யா. நான் வந்து இந்த வீடியோஸ்லாம் காணொலியெல்லாம் பண்ணுறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, டிவிக்கேன்ற ஒரு கட்சி உள்ளே வந்ததுக்கப்புறம் நிறைய அவதூறுகள் பரவலாக போயிட்டுருக்கு. ஸோ அதுக்காக ஃபைட் பண்ணுறது ஒருத்தரால் முடியாது. நாம் தமிழர் கட்சி இவ்வளோ தொலைவு வளர்ந்ததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த டீம் வந்து சீமானனோட ஸ்பீச்சாக இருந்தாலும் கூட வந்துட்டு அந்த ஒரு சின்ன சின்ன பசங்க அவங்களோட ஃபீல்டு ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்துட்டு சும்மா விலை கொடுத்தா வாங்க முடியாது. வாயால் பேசி சொல்லி அது அந்தளவுக்கு ஈஸி இல்லை. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு ஒரு விஷயமும் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி ஏதோ ஒரு இடத்துல ஒரு மனிதன்றவன் தப்பு பண்ணுவான், ஒரு சில தவறுகள் அங்கங்கே நடக்கும். அதை மட்டுமே ஹைலைட் ஆக்கி அதுக்கு கூட அவதூறுகள். சரி, ஓகே, பேசிகிட்டே போகலாம். ஸோ இந்த காணொலியை நம்ம இதோட முடிச்சிக்கலாம். மக்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லியிருக்கோம். இந்த வீடியோவில் ஏதாவது தவறு இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோடன் திரும்ப சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் உதயா மற்றும் உங்கள் நரேன். பாய்.